சினிமா பாணியில் கொலை நடந்திருக்கிறது. எத்தனை சினிமாவை நம்ம பார்த்து வளர்ந்திருக்கிறோம். சினிமாவில் தான் ஒரு தலைவரை 6-7 கும்பல்கள் வந்து மர்மமான முறையில் வெட்டி கொலை செய்வார்கள். அதை சினிமாவில் நாம் பார்த்து அதை ஒரு எதிர்பார்ப்பாக பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். அப்படி ஒரு சம்பவம் நேற்று இரவு கட்சி தலைவர், தமிழ்நாடு தேசிய கட்சி தலைவர், கவுன்சிலரா இருக்கும், ஒரு பதவியில் இருக்கும், ஒரு பொறுப்பில் இருக்கும் ஒரு மனிதரை வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். எப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் இப்பேற்பட்ட கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் மக்களுக்கு பாதுகாப்பு எங்கே வரப்போகிறது? இந்த மாதிரி பாதுகாப்பு இடையில் ஒருவரை வெட்டி கொலை செய்து சாய்த்து விட்டு போயிருக்கிறார்கள். இது பழிக்கு பழி என்ற கொலை என்று சொல்லப்படுகிறது. இன்னும் அவருக்கான உடல் கூறு ஆய்வு வெளிவரவில்லை. அதுவரையும் நமக்கு சில தகவல்களுக்கு காத்திருக்க வேண்டும். ஆனாலும் இப்பேற்பட்ட சம்பவத்தால் நம் தமிழ்நாடு அச்சுறுத்தலோட இருக்கிறது. நாட்டில் நல்லது செய்ய எவையெல்லாம் முன்னுக்கு வருவானோ அவையெல்லாம் படுகொலை செய்யப்படும் என்ற ஒரு கணக்கு நிலவி வருகிறது. இந்த கணக்குக்கு இடையில் நீங்கள் எப்படி ஆளப்போகிறீர்கள்? தமிழ்நாடு அரசு இன்னும் என்ன செய்ய போகிறது என்பதை நமக்கு இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நேற்று இரவு இந்த சம்பவம் அவர் வீட்டுக்கு வாசல் முன்னாடியே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் இவர் சமத் கட்சியின் ஒரு தமிழக தேசிய கட்சியின் தலைவராவார். இப்பேற்பட்ட ஒரு மனிதரை பாதுகாப்பின்றி எப்பேற்பட்ட ஒரு கும்பல் அடித்து கொலை செய்திருக்கிறது. இதை பார்க்கும்போது வேடிக்கையாக இருக்கிறது. மக்கள் மத்தியில் பல பதட்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்பேற்பட்ட தலைவர்களுக்கு பாதுகாப்பின்றி கொல்லப்படும் போது மக்கள் எப்பேற்பட்டு இருக்க போகிறார்கள் என்பதை பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நாட்டில் என்னதான் நடக்கிறது, இந்த நாட்டில் என்னதான் நடக்கப் போகிறது என்பதற்கு மக்களுக்கு விளக்கம் புரியுது. ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மரணங்கள், ஒவ்வொரு கொந்தளிப்பு எழுந்து கொண்டே வருகிறது. இந்த கொந்தளிப்பு இடையில் நம் திமுக கட்சி எப்படி அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சீர்சிரித்து கொண்டு நடத்தி செல்ல போகிறது என்றுதான் குழப்பமாக இருக்கிறது. இது அரசியலின் பயங்கர திட்டவட்டங்களான சதிகள் இருக்கிறதா, அல்லது 6 பேர்கள் துணிந்து ஒரு தலைவரை கொல்லப்படும் போது அவர்களின் பின்னோக்கி யார் இருக்கிறார் என்பதை நமக்கு கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஆனாலும் சிந்திப்பதற்கு இதில் சில விஷயங்கள் நமக்கு சொல்லும். சிந்திப்பதற்கான சில விஷயங்களை சொல்ல இருப்பது என்னவென்றால், அரசியலில் நுழையும் முன் சினிமாவின் ஸ்டைலில் நம்ம பார்த்திருக்கிறோம். ஒருவரை வெட்டி கொலை செய்தால் மற்றொருவர் பெரியாளா ஆகிவிடலாம் என்ற முனைப்பில் பல திட்டங்கள் இங்கே நடக்கல். அதே போல் சினிமாவில் பல தலைவர்களை நமக்கு தாழ்த்த வேண்டும் என்றால் அவர் மேல் பழி போட்டாதான் நமக்கு அந்த இடத்தில் முன்னேற முடியும் என்ற நோக்கமும் நமக்கு தெரிய வேண்டும். அப்பேற்பட்ட முனைப்பில் இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடக்கலாம். ஆனால் இதை பற்றி விசாரித்த ஃபர்ஸ்ட் விசாரணையிலேயே தெரிய வந்திருக்கிறது, கொலை வந்து அவர்களின் வீம்புக்கான ஒரு கொலை, பழிக்கு பழி என்று சொல்கிறார்கள். ஒரு பழிக்கு பழியான ஒரு கும்பல் இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு விஷயத்தில் போராடி அவர்களுக்கு வெற்றி கொண்டு அவர்களின் காசு பணங்களை திருப்பி வாங்கி கொடுக்க வேண்டிய அளவில் நம் ஆம்ஸ்ட்ராங் செயல்பட்டுள்ளார். அத்தனையும் அவர் நல்ல விஷயங்களாக செய்திருக்கிறார். இதற்கு எதிர்பாராக இருந்த சுரேஷ் என்பவர் மரணம் அடைந்திருக்கிறார். அந்த சுரேஷின் மரணத்தின் பின்னணி தான் இந்த கொலை உருவாகி இருக்கிறது என்பதை பழிக்கு பழி என்று சொல்கிறார். இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நமக்கு உடல் கூறு ஆய்வு வரும்போது கண்டிப்பாக தெரிய வரும்போது நமக்கு பின்ன பேசலாம். ஆனால் இந்த கொலை வழக்கை பற்றி நம்ம என்ன சிந்திக்க வேண்டும் என்றால், ஒரு தலைவருக்கு அத்திரிகமான ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இப்படி கொலை வழக்கில் அவரை கொலை செய்துவிட்டு போகும் அளவிற்கு நம் தமிழ்நாடு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வியை மக்கள் எழுப்பிக் கொண்டே வருகிறார்கள். ஆனால் பீதியில் இருக்கும் மக்களால் என்னதான் சொல்ல முடியும்? நல்லது செய்ய நினைக்கும் மக்களுக்கு இடையில் நன்மை செய்யவே இங்க மறக்கிறது. அத்தனை உள்ளங்களுக்கு இடையில் இப்படி நன்மை செய்ய தெரியாதவர்களுக்கு இப்பேற்பட்ட சூழல்கள் ஏற்படுத்துகிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட புரிதல்களுக்காகத்தான் மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சூழலில் மக்கள் என்ன செய்ய போகிறார்கள்? ஒரு தமிழ்நாட்டில் கட்சி தலைவரான சமத் கட்சியின் தலைவர், தமிழ்நாடு தேசிய தலைவராக இருக்கும் இவர் எப்படி நமக்கு சூழலை ஏற்படுத்த போகிறார் என்பதுதான் நமக்கு தெரியல. ஆனா நிச்சயம் இந்த கொலை வழக்கில் நிறைய பின்னணிகள் இருக்கக்கூடும்.
ஏனால் இந்த நாட்டில் வளர்ந்து வரும் தலைவர்களை நாம் உருவாக்குவதற்காக பல பின்னோக்கமான விஷயங்களை செய்து கொண்டு வருகிறோம். இது அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்கும் என்று நமக்கு நம்புவோம். இத்தனை பாடங்களை புரட்டும் முன் நீங்கள் சொல்லும் விதங்கள் எத்தனை காலங்கள் நமக்கு இப்படி உயிர்களை பலி கொடுக்கப் போகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ்நாடு அரசு இன்னும் வேடிக்கை பார்ப்பதை நிறுத்திவிட்டு இதற்கான முனைப்புகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் வரும் கொலைகளையும் கொள்ளைகளையும் கற்பழிப்புகளையும் அனைத்து துரோகங்களும் மரணங்களை நீங்கள் குறைக்க முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான நடவடிக்கை கூடிய சீக்கிரம் எடுக்க வேண்டும் என்பதை மக்கள் வலியுறுத்துகிறார்கள். நாங்களும் வலியுறுத்துகிறோம். இப்படிப்பட்ட கொலை வழக்கில் முன்னணியாக அதை எதிர்த்து போராடும் அனைத்து உறவுகள் நெஞ்சங்களும் இதற்கு வலியுறுத்தி கொண்டே வருகிறது. இத்தனைக்கும் நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற முனைப்புள்ளதான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம். அனைத்து உள்ளங்கள் நெஞ்சங்களுக்கும் வணக்கம்.